அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு ஒரு சிறப்பானதொரு சிறார் நிகழ்வு நடக்கவிருக்கிறது. விடுதலை நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்முடைய சுதந்திரத்திற்காக போராடிய பெண் போராளிகளை பற்றி நம்முடைய சிறார்கள் பேச வந்துள்ளார்கள். எப்பொழுதும் நாம் விடுதலைக்காக போராடிய வீரர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் பெண் போராளிகளும் அதற்கு இணையாக தங்களுடைய தியாகத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இன்றைக்கு முதலாவதாக வந்து பெண் போராளிகளை பற்றி பேச வந்திருப்பவர் தங்க ஆராதனா. வாங்க தங்க ஆராதனா, வந்து நீங்க யார பத்தி பேச போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. தங்க ஆராதனா வாங்க. இப்பொழுது ஸ்ரீ அகிலேஷ் மற்றும் ஸ்ரீ ஆதேஷ் வந்து பேச வந்திருக்கிறார்கள். வாருங்கள் ஆதேஷ், வந்து உங்களுடைய பெண் போராளியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். நான் அகிலேஷ் முதல்ல பேசிடுறேங்கம்மா. சரி, அகிலேஷ் பேசுங்க. என் தன் விழிவழி நுழைந்து இதயமதில் இளையோடி உதிரத்தோடு உறைந்திட்ட என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கும் என ஈன்ற என் நண்பு அன்னையிற்கும் என் முதற்கண் வணக்கங்கள். கவியரங்க தலைமை அவர்களுக்கும் மேலும் இங்கு கூடும் மாண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் இப்பொழுது விடுதலை போராட்ட வீரங்கை கடலூர் அஞ்சலை அம்மாளை பற்றி பேச வந்துள்ளேன். மகாத்மா காந்தியடிகளால் தென்னாட்டு ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் தெரியுமா? அவர்தான் கடலூர் அஞ்சலை அம்மாள் என்ற விடுதலை போராட்ட வீரம் மங்கை. இவர் 1890ஆம் ஆண்டில் கடலூரில் உள்ள முதுகரி ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் என 5 மொழிகளின் புலமை பெற்று திகழ்ந்தார். 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய அப்போதே அஞ்சலை அம்மாளும் அவரது பொது வாழ்க்கையை தொடங்கினார். விடுதலை போராட்டத்துக்காக தனது நீளம் சொற்றுக்களை விற்றவர் இந்த வீர பெண்மணி. ஆங்கிலேயரை எதிர்த்த போராட்டத்தில் தனது 9 வயது மகள் அம்மாக்கனுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார். நீலன் சிலையை அகற்றும் போராட்டம், உப்பு சத்தியாகிரக போராட்டம், மறியல் போராட்டம், தனியார் அறப்போராட்டம், வெள்ளையனே வெளியே இயக்கம் என அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறையில் வாடியவர் இவர். இந்தியாவை வெள்ளையர்கள் ஆண்ட காலம் சோற்றுக்கு போடும் உப்பிட்டு வரி விதித்தனர். காந்தியடிகள் விடுத்த அழைப்பினை ஏற்று கடலூர் போலீஸ் சிறையை மீறி உப்பு எடுத்தார் அஞ்சலை அம்மாள். அப்போது அவர் 6 மாத கர்ப்பிணி. அப்போது 6 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். நிறை மாத கர்ப்பிணியான போது மன்னிப்பு கடிதம் தந்துவிட்டு விடுதலையாகும்படி சொன்னது ஆங்கிலேய அரசாங்கம். மன்னிப்பு கடிதம் தர மறுத்த அஞ்சலை அம்மாள் சிறையில் பட்ட சித்திரவதைகள் ஏராளம். கடைசியாக பரோலில் வந்து குழந்தையை பெற்று சிறைக்கு திரும்பினார். விடுதலை போராட்ட காலத்தில் பரோலில் வந்து குழந்தை பெற்ற ஒரே வீர பெண்மணி அஞ்சலை அம்மாள் மட்டுமே. 1934ஆம் ஆண்டு காந்தியடிகள் கடலூரிற்கு வந்த பொழுது யாரும் அவரை வரவேற்க கூடாது என்று தடை விதித்தது வெள்ளையர் அரசாங்கம். அப்போது அஞ்சலை அம்மாள் ஒரு இஸ்லாமிய பெண் புர்கா அணிந்து கடலூர் ரயில் நிலையத்திற்குள் சென்று காந்தியடிகளை கைவண்டியில் வைத்து தானே இழுத்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். அதனை பார்த்து வியந்து போன காந்தியடிகள் தென்னாட்டு ஜான்சி ராணி என்று அஞ்சலை அம்மாளுக்கு புகழாரம் சூட்டினார். காந்தியடிகளை கைவண்டியில் வைத்து அழைத்து வந்த ஒரே பெண்மணி அஞ்சலை அம்மாள் மட்டுமே. நீல் என்ற கொடுங்கோலின் சிலையை அகற்றுவதற்காக சென்னையில் அஞ்சலை அம்மாள் நடத்திய போராட்டம் மகத்தானது. நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் அஞ்சலை அம்மாள் மட்டுமின்றி அவரது 11 வயது மகள் லீலாவதி, கணவர் முருகப்பா என 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விடுதலை போராட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டது அஞ்சலை அம்மாள் குடும்பத்தில் மட்டுமே.
கடலூர் தொகுதியில் 1937 மற்றும் 1946 ஆகிய இரு வருடங்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அஞ்சலை அம்மாள். 9 முறை கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு 6½ ஆண்டுகள் சிறையில் வாடியவர் இந்த வீர பெண்மணி. கல்லுடைத்தார், தனிமையில் வாடினார், அப்போதும் தளரவில்லை அவர் மனம். சென்னை, வேலூர், கடலூர், திருச்சி, கண்ணூர், பெல்லாரி சிறைகளில் அவர் அனுபவித்த சித்திரவதைகள் ஏராளம். இந்தியா சுதந்திரம் பெற்ற காந்தியடிகள் சொன்னபடி தீவிர அரசியலை விட்டு விலகி கிராம மேம்பாட்டில் இணைந்த ஒரே விடுதலை போராட்ட வீரர் அஞ்சலை அம்மாள் மட்டுமே. அஞ்சலை அம்மாள் தமிழ்நாட்டின் அடையாளம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஸ்ரீ அகிலேஷ். கடலூர் அஞ்சலை அம்மாவை பத்தி அருமையா சொன்னீங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல நிறைய செய்திகளை சொன்னீங்க. சிறப்பு. இப்போ இவங்களை தொடர்ந்து ஸ்ரீ ஆதேஷ் அமிர்தம்மாள் பத்தி பேச வர்றாங்க. வாங்க ஸ்ரீ ஆதேஷ். நாடக நடிகன் மூச்சுக்காட்டில் கல்வித்த தாய்மொழிக்கும் இன்றைய நன்மைக்கும் முதற்கண் வணக்கங்கள். கூடியிருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் ஏன் நண்பான வணக்கங்கள். நான் இப்பொழுது ராமாமிர்தம் அம்மையாரை பத்தி பேச வந்துள்ளேன். என்றெல்லாம் சமூக நீதிக்காக ஓர் பெண்ணின் குரல் ஓங்கி ஒலிக்கிறதோ அன்றெல்லாம் நாம் நினைவுக்கு வர வேண்டிய பெயர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி இனத்தில் பிறந்து தேவதாசி முறையை எளிக்க துணிந்தவர். அதன் காரணமாக கொலை முயற்சிக்கும் ஆளானவர்தான் ராமாமிர்தம் அம்மையார். 1883 ஆண்டு வறுமையான குடும்பத்தில் பிறந்தார். தனி நபராக தேவதாசி முறையை எளிக்க துணிந்தவர். காந்தியடிகள் தேவதாசி முறையை பெரும் பண்போடு பேசுவதை பார்த்து காங்கிரஸில் சேர்கிறார். கராச்சியில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்று இருக்கும் போது பிரிட்டிஷ் அரசாங்கம் காங்கிரஸ் கொடியை ஏற்றக்கூடாது என்று கூறியது. ராமாமிர்தம் அம்மையார் கொடியைத்தான் ஏற்றக்கூடாது என்று கூறி அந்த கொடியை சேலையாக அணிந்து கொண்டு மாநாட்டிற்கு சென்றார். அதே போல் மேடையில் சுதந்திர போராட்டம் பற்றி பேசக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் உத்தரவிட்டது. ராமாமிர்தம் அம்மையார் பேசத்தானே கூடாது என்று கூறி பேச நேர்ப்பதை அறிவிப்பு படகில் எழுதி மேடையில் காட்சிப்படுத்தினார். தேவதாசி சேர்ந்தவர்களுக்காக இசை வேளாளர் சங்கம் நிறுவினார். தேவதாசி முனிவர்களுக்கு கஷ்டங்களை நீக்கி தாசிகளின் மோசவலை என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதே போது தேவதாசி முறைக்கு எதிராக போராடி இருக்கின்றார். 1938 ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று முதல் மொழி போன வந்தது. பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று ஒரு நடைபயணம் நடைபெற்றது. அதில் 60 வயசுள்ள ராமாமிர்தம் அம்மையாரும் கலந்து கொள்கிறார். 72 பெண்கள், 32 குழந்தைகள் அனைவரையும் 6 மாதம் சீர்தனை வைத்தார்கள். முடிந்து வரும்போது ராமாமிர்தம் அம்மையார் கழுத்தில் உள்ள சங்கிலியை விட்டு அவர் சொந்த ஊருக்கே அனுப்பி வைத்தார். ராமாமிர்தம் அம்மையார் செய்த போராட்டங்கள் தேவதாசி போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று நிறைய போராட்டம் தொடங்கி இருக்கின்றார். 1962 ஆண்டு
1962 ஆண்டு அவர் இறந்தார். 1989 ஆண்டு ராமானந்தம் அம்மையார் கல்யாண நிதியுதவி திட்டம் என்று ஒன்றை நிறுவினார். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னை பாராட்டி பேசின நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஸ்ரீ ஆதேஷ். அருமையா அமிர்தம்மாவை பத்தி சொன்னீங்க. அதாவது அந்த காலத்துல விடுதலை போராட்டத்துக்கு எவ்வளவு அவங்க போராடினாங்கன்னு, ஆங்கிலேயரை எதிர்த்து அப்ப நிறைய சட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அதையெல்லாம் மீறி அவர்கள் எப்படி நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தினார்கள், மக்களிடையே எப்படி நாட்டுப்பற்றை உண்டாக்குனாங்க அப்படின்றதுதான் அதுல நம்ம பார்க்க வேண்டியது. அதுலயும் முக்கியமா அந்த பெண் போராளிகள்லாம் ஆண்களுக்கு நிகராக தங்களால் முடிந்த தியாகங்களை செய்திருக்கிறார்கள், நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், உயிரையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். சிறப்பு. இப்போ இவர்களை தொடர்ந்து தங்க ஆராதனா வராங்க. வாங்க தங்க ஆராதனா. ராஜாமணி அம்மையார் பற்றி அவங்க சொல்ல போறாங்க. வாங்க, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தங்காதனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஜமீன்பல்லாம், செங்கல்பட்டு மாவட்டம். சரஸ்வதி ராசாமணி இந்திய தேசிய ராணுவத்தின் வீரராக இருந்தார். ராணுவத்தின் வீரராக புலனாய்வு பிரிவில் பணியாற்றியதற்காக இவர் நன்கு அறியப்பட்டவர். சமீபத்தில் டியூபீட்டில் அசித் சீசர் என்பவர் இயக்கிய இந்தியன் குரல் என்ற குறும்படத்தில் தோன்றியிருக்கிறார். ராசாமணி 1927 ஆண்டு ஜனவரி 11 அன்று பர்மாவின் ரங்கூரில் பிறந்தார். இவருடைய தந்தை தங்க சுரங்கம் வைத்திருந்தார். மேலும் ரங்கூரில் உள்ள பணக்கார இந்தியர்களில் ஒருவர். இவரது குடும்பம் இந்திய சுதந்திர இயக்கத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்தது. இயக்கத்தின் பொருளாதாரையும் அளித்தது. ரகுதீன் சுபாஷ் சந்திர போஸின் உரையால் ஈர்க்கப்பட்டவர். இவர் தனது 16 வயது இருக்கும் போது தனது அனைத்து நகைகளையும் இந்திய தேசிய ராணுவத்திற்காக வழங்கினார். அந்த இளம் பெண் நகைகளை அப்பாவியாக வழங்கியெல்லாம் என்பதை உணர்ந்த நேதாஜி அதை திருப்பி தருவதற்காக அவரது வீட்டுக்கு சென்றார். இருப்பின் நகைகளை ராணுவத்திற்கு பயன்படுத்துவதில்லை ராசாமணி உறுதியாக இருந்தார். அவரது உறுதியால் ஈர்க்கப்பட்ட போஸ் இவருக்கு சரஸ்வதி என்று பெயர் சூட்டினார். 1942 ஆண்டில் ராசாமணி இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவிற்கு மணியமர்த்தப்பட்டார். மேலும் ராணுவ புலனாய்வு பிரிவில் ஒரு பகுதியாக இருந்தார். ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு இவருடைய சில பெண்கள் சாக்கங்களும் சிறுவர்களால் வேடமிட்டு உளவும் தகவல்களை சேகரித்தனர். ஒரு சிறுவனாக தனது பெயரை மணி என மாற்றிக்கொண்டார். ஒரு முறை இவருடைய சக ஊழியர் ஒருவர் பிரித்தானிய துறைகளால் பிடிக்கப்பட்ட அவர்களை காப்பாற்ற இவர் ஒரு நடன கலைஞரின் உடையணிந்து பிரித்தானிய முகாமில் ஊடுருவினார். பிரித்தானிய அதிகாரிகளுக்கு போதை மருந்து கொடுத்து தனது சகசாவை விடுவித்தார். அவர்கள் தப்பி ஓடும் போது ஒரு பிரித்தானிய காவல் காலில் சூடப்பட்டார். ஆனால் அவர்களிடமிருந்து தப்பிக்க முடிந்தது. 2ஆம் உலக போருக்கு பிறகு நேதாஜி தேசிய ராணுவத்தின் கலைப்போது ராணுவத்தின் இவரது பணி முடிந்தது. 2ஆம் உலக போர் பிறகு ராசாமணியின் குடும்பத்தின் தங்க சுரங்கம் உட்பட அனைத்து செல்வங்களையும் அங்கே விட்டு இந்தியா திரும்பினார். 2005 ஆண்டில் ஒரு செய்தித்தாள் இவர் சென்னையில் விவாதிக்கவும் சுதந்திர போராட்ட வீரர்களை ஓய்விலும் பெற்று வந்தாலும் இவர் வாழ்வதற்கு சிரமப்படுவதாகவும் செய்தி வெளியிட்டனர். இவர் உதவிக்காக தமிழ்நாடு அரசின் முறையிட்டார். பின்னர் தமிழக முதல் ஜெயலலிதா 5 லட்சம் பரிசு தொகையும் வீட்டு வசதி வாரிய குடிப்பியில் ஒரு இலவச வீடு ஒன்றையும் வழங்கி உதவினார். ஒடிசாவில் கண்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தேசிய அருங்காட்சியகத்தில் இந்திய தேசிய ராணுவ கலைக்கூடத்தில் இவர் தனது சின்னங்களை வழங்கியுள்ளார். 2016 ஆண்டில் எபிக் தொலைக்காட்சியில் அதிர்ஷ்ட என்ற தொலைக்காட்சி தொடரில் இவரது கதை ஒளிபரப்பானது. சுதந்திர போராளி திருமதி சரஸ்வதி ராசாமணி ஜனவரி 13 2018 அன்று
மாரடைப்பால் இறந்தார். இவரது இறுதி சடங்குகள் சென்னை ராயப்பேட்டை பிளேஸ் காலனியில் நடைபெற்றது. நன்றி, வணக்கம். சிறப்பு தங்க ஆராதனா. அருமையாக ராஜாமணி அம்மையாரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தந்தீர்கள். சிறப்பு. நீங்க இப்ப என்ன வேஷம் போட்டு வந்திருக்கீங்க? என்ன வேஷம் போட்டு வந்திருக்கீங்க? என்ன வேஷம் போட்டு வந்திருக்கீங்க? புடவை கட்டி வந்திருக்கீங்களே, கேக்குதா? இப்போ அடுத்ததாக யோகாஸ்ரீ வராங்க. யோகாஸ்ரீ வேலுநாச்சியார் பத்தி பேச வராங்க. வாங்க யோகாஸ்ரீ. ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய விடுதலை போராளி, வீரத்தில் ஜான்சி ராணிக்கு முன்னோடி, சபதமிட்டு ஆங்கிலேயரை வென்ற முதல் தமிழ் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். ராமநாதபுரம் மன்னர் செல்ல முத்து சேதுபதிக்கும் முத்தாத்தாராச்சியாருக்கும் ஒரே மகளாய் பிறந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். சிறு வயதாக இருக்கும் போதே வீரம் போக திகழ்ந்தவர் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், அம்பு விடுதல், ஈட்டி எறிதல் போன்ற வீரக்கலைகளில் பயிற்சி பெற்றார். சிவகங்கை ஆண்ட மன்னரான மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து பட்டத்து ராணி ஆனார். மன்னரை கொன்ன வெள்ளப்பரங்கரை பழித்திருக்கும் வரை அது அணையாது. நாட்டிற்கு சுதந்திரம் பெறுவரை மொய மாட்டேன், தனது மக்களை மீட்டெடுக்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் ஓர் சிறு நரிகளா இனிமேலும் அனுமதிக்க முடியாது. கேளல் குணம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கேளல்கள் அல்ல நாம். வீழ்த்திற்கும் கண்ணோக்கி எதிர்த்து வந்தாலும் வெதிர்க்கும் வீரர்கள் நாம். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழரசி மரபில் வந்தவர்கள் நாம். மன்னரை கொன்ன வெள்ளப்பரங்கரை பழித்தீர்க்க வேண்டும். சூதுமதியால் கொல்லப்பட்ட அதே காளியார் கோவிலில் வெள்ளப்பரங்கரின் தலை உருள வேண்டும். மீண்டும் சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் ஹனுமான் கொடி பறக்க வேண்டும் என்று கூறினார். ஐதர் அலி, கோபால்காரு போன்றவர்களிடம் ஐதர் அலியின் உதவியால் 5000 குதிரைப்படையை பெற்றுள்ளார். விசுவாசமான ஆங்கிலேயரை எதிர்த்து போராடும் வீரமான படைகளை பெற்றுள்ளார். ஆங்கிலேயரை எதிர்த்து போராட வைத்தார். சிவகங்கை மீண்டும் மீட்டெடுத்தார். ஆங்கிலேயரின் கொடியை வீழ்த்தரக்கியார். ஹனுமான் கொடி சிவகங்கை சீமையின் பறக்க விட்டார். வேலுநாச்சியாருக்கு 50 வயதாக இருக்கும் போது காளியார் கோவிலை மீட்டெடுக்க வேண்டும் என்று எண்ணினார். காளியார் கோவிலை மீட்டெடுத்தார். குயிலியின் உதவியால் குயிலி அப்பொழுது தனது உடலில் எரிநெய்யை ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கடப்பில் குதித்ததால் ஆங்கிலேயரிடம் ஒரு சில ஆயுதங்கள் இருந்தது. அதனால் வேலுநாச்சியார் காளியார் கோவிலை மீட்டெடுத்தார். வேலுநாச்சியாரின் மகளான வெள்ளச்சி இறந்து போனதால் வேலுநாச்சியார் இதய நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். வேலுநாச்சியாரை நாம் என்றென்று போற்றுவோம். வேலுநாச்சியார் ஐதர் அலி, கோபால்காரு, குயிலி, உடையாள், பெருமருது போன்றவரின் உதவியால் சிவகங்கை மீட்டெடுத்தார். அனைவருக்கும் நன்றி. இது பேச வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். சிறப்பு யோகஸ்ரீ. இப்ப நீங்க யார் மாதிரி உடை அணிஞ்சிருக்கீங்க? வேலுநாச்சியார்
வேலுநாச்சியாரை போல் உடை அணிந்துள்ளேன் அம்மா. வணக்கம் சொல்லிட்டு இதை படிச்சது சரியா? அருமையா வந்து வேலுநாச்சியார் போல உடை அணிஞ்சிட்டு வந்து சிறப்பா அவங்களுடைய வரலாறு சொன்னீங்க. அருமையா இருந்தது. பாராட்டுக்கள் யோகஸ்ரீ. சரியா? நன்றி அம்மா. சுதந்திர எழுத்தாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீராங்கனை. இப்போ அடுத்ததாக ரியா வர்றாங்க. ரியா வாங்க. ரியா அம்புஜத்தம்மாள் பத்தி பேச போறாங்க. பெண் போராளியான அம்புஜத்தம்மாள் பத்தி சொல்லுங்க. வாங்க ரியா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரியா. நான் 5ஆம் வகுப்பு உ பிரிவில் படிக்கிறேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக பெண்களுள் ஒருவர் அம்புஜத்தம்மாள். வசதியான குடும்பத்தில் 1899 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் நாள் பிறந்தார். வீட்டிலேயே தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம் என பல மொழிகளையும் திறம்பட பயின்றார். அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் கவரப்பட்டு எளிமையாக வாழ்ந்தார். பட்டு பகட்டு ஆங்கில மோகம் இருந்தார். கட்டுப்பாட்டுகள் மிகுந்த குடும்பத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு நாட்டு விடுதலையாக பாடுபட்டார். வைமு கோதை நாயகி அம்மாள், ருக்குமணி லட்சுமிபதி முதலியவர்களோடு நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நிகழ்ச்சியாதால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த போதும் மனம் தளராது தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைப்பார்கள். தன் பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையான பெண்மணியாக வாழ்ந்து காட்டினார். தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்று தொண்டு நிறுவனத்தை அமைத்தார். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ரியா. அருமையாக வந்து சொன்னீங்க அம்புஜத்தம்மாளை பத்தி. பாராட்டுக்கள். அடுத்ததாக வர்றாங்க தங்கபரத். தங்கபரத் சுந்தரம்பாள் பத்தி சொல்ல வராங்க. வாங்க தங்கபரத், வந்து சொல்லுங்க. அனைவருக்கும் என் பெயர் உ தங்கபரத். நான் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி தமிழ் பள்ளிக்கூடம், செங்கல்பட்டு மாவட்டம். சுந்தரம்மாள் 1913ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ள வீரபாண்டியே நாச்சிமுத்து கவுண்டருக்கு மகனாக பிறந்தார். பணக்கார குடும்பத்தை செய்வதற்காக இருந்தாலும் சமூக சேவையிலும் சுதந்திர போராட்டத்திலும் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் நகரில் ஆங்கிலேயர் ஆசியார் ஏற்பாடு செய்யப்பட்ட போது கூட்டங்களில் பங்கேற்பார். மேலும் 1928 15 வயதாக
இல்ல போது மகாத்மா காந்தி பிரிட்ஜ் ஆட்சியை எதிர்த்து போராடியாக காட்சிக்கு நன்கொடை அளிக்குமாறு நன்கொடை அளிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். சுந்தரமால் மேடையில் ஏறி தலைவனுக்கு தங்க வளையல்களை கொடுத்தார். சுந்தரமால் சுதந்திர போராட்டத்தின் போது பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். மேலும் 1941ஆம் ஆண்டு சந்திரக போராட்டத்தில் போது பிறந்த மகனுடன் கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த ஆண்டு மகாத்மா காந்தி வெள்ளனே வெளியேற இயக்கத்தை தொடங்கினார். இதன் போது அவர் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான வன்முறையற்ற ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றார். மேலும் கைது செய்யப்பட்டு மீண்டும் வேலூர் சிறையில் அனுப்பப்பட்டார். இந்த முறை 7 மாதங்கள் 1943 சுந்தரமால் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான திருப்பூரில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தி மீண்டும் கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். சுதந்திரத்துக்கு பிறகு மாவட்டங்களில் விவசாயிகளின் நலனை உறுதி செய்வதில் தீவிர அக்கறை காட்டினார். மேலும் அவருக்கான பல போராட்டங்களை ஏற்பாடு செய்த 1970களின் முற்பகுதியாகவும் அவர் பலமுறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதியான வினோபா பாவேயை சந்தித்த பிறகு அவர் திருப்பூரில் உள்ள அங்கோயத்தில் ஒரு அனாதை இல்லத்தை தொடங்கினார். சுந்தரமால் ஆகஸ்ட் 2007 அன்று காலமான. நன்றி. சுந்தரமாளுடைய வாழ்க்கை வரலாறை அருமையா சொன்னீங்க. அவங்க விடுதலைக்காக எப்படி எல்லாம் போராடினாங்கன்னு. அதாவது விடுதலை போராட்டத்துல பல்வேறு போராட்டக்காரர்கள் எல்லாம் உயிர் நீத்திருக்கிறார்கள். நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா பெண் போராளிகள்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கை குழந்தைகளோட சிறைக்கு போயிருக்காங்க. கை குழந்தைய பெற்றெடுத்த உடனே போயிருக்காங்க. நிறை மாத கர்ப்பிணியா உள்ள போயிருக்காங்க. உள்ள போய் கூட குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சிரமங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கு. அதையும் மீறி அவங்க விடுதலை போராட்டத்துல நாட்டுப்பற்றோட ஈடுபட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய போராட்டமும் தியாகமும் எந்த அளவுக்கும் ஆண்களை விட சளைத்ததல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுவும் ஆங்கிலேய ஆட்சியில பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர கட்டுப்பாடு, பயங்கர கெடுபிடி. எந்த ஒரு இதுக்கும் கூட்டம் கூடக்கூடாது, எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாது, பாடல்கள் தேசபக்தி பாடல்கள் பாடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவங்க என்னென்னலாம் தடை போடுறாங்களோ அந்த தடையெல்லாம் தகர்த்து அதையும் மீறி இந்த பெண் போராளிகள்லாம் ஆண்களுக்கு இணையாக போராடி
மக்களிடையே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாட்டுப்பற்றை ஊட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது வியப்பாக இருக்கிறது. சிறப்பு. அந்த காலத்திலேயே வந்து விடுதலைக்கு முன்னாடியே வந்து பெண்கள் அருமையாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களால் இயன்ற அளவு தாய் நாட்டிற்கு அவர்களுக்கு முடிந்த சேவையை செய்திருக்கிறார்கள். பாராட்டுகள் தங்க பரத். அடுத்ததாக நம்மிடையே பேச வருகிறார் மோனிகா. நாகம்மாள் அவர்களை பற்றி மோனிகா பேச வருகிறார். பாருங்கள் மோனிகா, நாகம்மாளை பற்றி சொல்லுங்கள். வாங்க. இப்பொழுது சுப்பிரமணி வந்து கொடுமுடி பாலாம்பாள் பத்தி நம்ம கிட்ட பேச வராங்க. அவங்க விடுதலை போராட்டத்திற்காக எப்படி எல்லாம் போராடினாங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சுப்பிரமணி, வாங்க வந்து சொல்லுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு வணக்கம். நீலங்கடன் தமிழன் தாத்தாவுக்கும் சிவகாமி அத்தைக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பே. சுப்பிரமணி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொத்தப்பாளையம், கரூர் மாவட்டம். நான் கொடுமுடி பாலாம்பாளை பற்றி பேச வந்துள்ளேன். சுந்தரம்பாள் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல இந்திய நடிகை மற்றும் பாடகி ஆவார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்ற ஊரில் 1908 பிறந்த இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். குடும்ப வருமனை ஆன்மீக என பல துறைகளில் புகழ் ஈட்டியவர். இவர் கொடுமுடி கோகிலம் என்று அழைக்கப்பட்ட சிறந்த பின்னணி பாடகியான சிறந்த தேசிய விருது வாங்கியுள்ளார். வாழ்க்கை குடும்ப வறுமை நிலை காரணமாக இவர் ரயில்களில் பாடி பிச்சை எடுத்து வந்ததாகவும் அப்போது நடேசையர் என்பவர் இவர் பாடும் திறமையை கண்டு இவரை ஒரு நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டதாகவும் சுந்தரம்பாள் ஒரு போட்டியில் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சுப்பிரமணி. அதாவது கொடுமுடி பாலாம்பாள் பத்தி அருமையா சொன்னீங்க. நிலை காரணமாக ரயிலில் வந்து பாடி பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அப்படின்றது சொன்னீங்க. அதை கேட்கும் போது மிகவும் வருத்தமாகவே இருக்கிறது. விடுதலை போராட்டத்திற்கு பல்வேறு வகையில் வந்து பல பெண்மணிகள் போராடி இருக்கிறாங்க. அந்த வகையில இவங்க கொடுமுடி பாலாம்பாள் அவர்களும் விடுதலைக்காக போராடினார்கள். சிறப்பு. அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அடுத்ததாக ஸ்ரீபரத் வராங்க. ஸ்ரீபரத் சரோஜினி நாயுடுவை பத்தி பேசுறதுக்காக வராங்க. வாங்க ஸ்ரீபரத். விடுதலை போராட்டத்துல சரோஜினி நாயுடுவுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லுங்க. வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. ஸ்ரீபரத். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் நகராட்சி வீதி தொடக்கப்பள்ளி பழனி. என் ஊர் பேர் பழனி. என் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். அத்தைக்கும் தாத்தாவிற்கும் வணக்கம். நான் இப்போது சரோஜினி நாயுடு அவர்களை பற்றி பேசப் போகிறேன். சரோஜினி நாயுடு அவர்கள் ஒரு கவிஞர், எழுத்தாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீராங்கனை. இவர் 1879ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி ஹைதராபாத்தில் பிறந்தார். இவர் இந்தியாவின் நைட்டிங்கேல் என அழைக்கப்படுகிறார். இவருடைய பிறந்த நாள் இந்தியாவில் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இவர் இந்தியாவின் முதல் பெண் கவர்னர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கவர்னர். இவரது புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு த கோல்டன் த்ரெஷோல்ட் இந்தியாவின் கவிக்குயில் என்று வர்ணிக்கப்பட்டார். சட்ட மறுப்பு இயக்கத்தில் கைது செய்யப்பட்ட பலர் மாதம் சிறைவாசம் அனுபவித்தார். காந்திஜி செல்லமாக இவரை மிக்கி மவுஸ் என்று அழைப்பார். கவிக்குயில் மார்ச் 2ஆம் தேதி 1949ஆம் ஆண்டில் மாரடைப்பால் 70வது வயதில் உலகை விட்டு மறைந்தார். இவரது கவிதைகளும் தாய் திருநாட்டிற்கு இவர் ஆற்றிய தொண்டும் நிலத்து நின்று என்றென்றும் இவரது புகழ் பாடும். நன்றி, வணக்கம்.
சிறப்பு சிறப்பு ஸ்ரீபரத். அதாவது கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்களை பற்றி அருமையா சொன்னீங்க. அவர்களுடைய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னீங்க. அவருக்கு வந்து காந்தியடிகள் மிக்கி மவுஸ் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் வைத்தார் அப்படின்றதும் சொன்னீங்க. சிறப்பு. கவிக்குயில் சரோஜினி நாயுடுவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருந்தது. நன்றி ஸ்ரீபரத். அடுத்ததாக நம்மிடையே பேச வருபவர் பாவினி ஸ்ரீ. பாவினி ஸ்ரீ குயிலியை பற்றி பேச வருகிறார். வாங்க பாவினி ஸ்ரீ. குயிலியை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை பகிருங்கள். அவருடைய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பாவினி ஸ்ரீ வாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராசா பாவினிஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 1 முதல் 3 வரை உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். நான் இப்பொழுது குயிலி அவர்களை பற்றி பேச உங்கள் முன் வந்துள்ளேன். சிவகங்கை அரசி வேலு நாச்சியாரின் தோழியாக அறியப்படுபவர் நம் குயிலி அவர்கள். 18 வயது பெண். 1780ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப், புதுக்கோட்டை தொண்டைமான் ஆங்கிலேயரது படைகள் ஒரு புறமாகவும் நின்று சிவகங்கையை மீட்டெடுக்க நடத்திய போரில் உடல் முழுக்க எரிநெய்யை பூசிக்கொண்டு தனக்கு தீயிட்டபடி அரண்மனைக்குள் இருந்த ஆங்கிலேய வெடிமருந்து கிடங்கின் மீது பாய்ந்து கிடங்கை எரித்தவர் முதல் தற்கொலை போராளி என குயிலி தமிழக வரலாற்றில் வேரூன்றிய அறியப்படுகிறார். உலகின் முதல் தற்கொலை படை போராளியாக சரித்திரத்தின் பக்கங்களில் பிறப்பெடுத்தார் வீரத்தாய் குயிலி அவர்கள். தமிழர் வீரத்தை உலகுக்கு பறைசாற்றியவர் வீரத்தாய் குயிலி அவர்கள். குயிலி என்பவர் 18ஆம் நூற்றாண்டின் பிரதானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் போராளி ஆவார். நன்றி. சிறப்பு சிறப்பு பாவினி ஸ்ரீ. குயிலியை பத்தி அருமையா சொன்னாங்க. முதல் தற்கொலை படையாக செயலாற்றியவர். நம்மிடையே வந்து ஆயுதங்கள் இல்லாத பொழுது வெள்ளையனுடைய ஆயுத கிடங்கை எரித்து நமக்கு வந்து அதன் மூலம் நன்மை செய்தவர். அவங்களுடைய ஆயுதத்தை எல்லாம் அழிக்கிறதுனால நமக்கு வந்து பலம் கிடைச்சது. நம்மளை பலப்படுத்த முடியலனாலும் ஆங்கிலேயர்களை ஓரளவு பலகீனப்படுத்த முடிஞ்சது. அதனால ஒற்றை ஆளாக வந்து இவங்க தன்மேல் நெருப்பு வச்சுக்கிட்டு போய் அந்த ஆயுத கடங்களை போய் குதிச்சு அவங்களுடைய ஆயுதத்தை எல்லாம் சேதமடைய வைக்கிறாங்க. இப்படி வந்து விடுதலைக்காக உயிரை கூட பொருட்படுத்தாமல் பெண்களும் சிறப்பாக போராடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து குயிலி ஒரு சான்று. சிறப்பு. ஆனா பாவினி ஸ்ரீ, நீங்க யார் மாதிரி உடை அணிஞ்சிருக்கீங்க? பாவினி ஸ்ரீ, நீங்க யார் மாதிரி உடை அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அம்மா, நான் வந்து வேற ஒரு போட்டிக்காக பாரத தாய் வேஷம் போட்டேம்மா. பாரத தாய் போல வந்து உடை அணிந்து வந்து குயிலியை பற்றி அருமையாக சொன்ன பாவினி ஸ்ரீக்கு பாராட்டுகள். இப்ப அடுத்ததாக மணலூர் மணியம்மாள் பற்றி பேசுவதற்காக மோனிஷ் வராங்க. மோனிஷ் வாங்க. மணலூர் மணியம்மாள் பத்தி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை, செய்திகளை சொல்லுங்க பாப்போம். வணக்கம், சொல்லுங்க. மரம் போல் இருக்கும் நடுவர் அவர்களே, அதன் கிளைகளால் இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, அதன் இலைகளால் இருக்கும் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் மாலை வணக்கம். என் பெயர் சாரே மோனிஷ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 1 முதல் 3ஆம் ஆண்டு உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். நான் பேசும் தலைப்பின் பெயர் மணலூர் மணியம்மாள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்களை அசதி திண்டாமை எதிர்ப்பாளர் பொன்னியம்மாளை வார்க்காப் போற்றி கார் என பன்முகம் கொண்டவர். மன்னூர் மணியம்மன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வளம்மாள். இவர் தான் இளம் வயதிலேயே தந்தை இழந்தார். குடும்ப சூழ்நிலை தன்னை விடவும் 20 வயது மூத்த ஒரு நாகப்பட்டினம் வழக்கறிஞர் திருமணம் செய்வதற்காப்பார். திருமணம் 10 ஆண்டுகளிலேயே கணவனை இழந்த தாய் விட வந்து சேர்ந்தார்.
எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனும் மணியம்மன் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு பாதையில் 15 அடிகளின் என்ற பெயரில் புதினமாக எழுதியுள்ளார். இந்திய விடுதலை பொது வாழ்வில் இந்திய விடுதலை போராட்ட எழுக்கதிரில் ஈடுபாடு கொண்ட மணியம்மை காந்தி தஞ்சை வந்த போது அவரை சந்தித்து காங்கிரஸில் எழுந்தார். மகாநக கமிட்டி உறுப்பினர் பதவியை உயர்ந்த அவர் பணியின்மை முறை எதிர்க்க தனது சொந்த பகுதியிலே போராட்டம் நடத்தினார். இறப்பு 1953ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு புவனேஷ். அதாவது மணலூர் மணியம்மை பற்றி செய்திகளை சேகரித்து வந்து சொன்னீங்க. இப்பொழுது ருக்மணி லட்சுமிபதி அவர்களை பற்றி நம்மிடையே பேச வருபவர் ஹாசினி. வாங்க ஹாசினி, விடுதலை போராளி ருக்மணி லட்சுமிபதி அவர்களை பற்றி பேசுங்கள். வாங்க. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் தமிழ் ஐயாவிற்கும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் சஹாசினி. நான் 9ஆம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயின்று வருகின்றேன். இன்று நான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பெண் போராளி ருக்மணி லட்சுமிபதி அவர்களை பற்றி பேசுவதற்கு உங்கள் முன் வந்துள்ளேன். ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 1892ஆம் ஆண்டு பிறந்தார். ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனையும் இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியல்வாதியையும் வீணை இசை கலைஞரும் ஆவார். இவர் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் மற்றும் சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சரும் ஆவார். சட்டப்பேரவையின் துணை சபாநாயகராகவும் பணியாற்றினார். சுதந்திர போராட்ட வீராங்கனை தமிழகத்தின் பெண் தலைவர்களில் முக்கியமானவர். காந்தியடிகள் தலைமையில் 1930ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்டவர். ருக்மணி லட்சுமிபதி ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். உப்பு சத்தியாகிரக இயக்கத்தில் சிறை சென்ற முதல் பெண் என்ற பெருமை பெற்றார். சென்னையில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். இவரின் தாத்தா ராஜாடி ராமராவ ஒரு பெரும் நிலவர்த்தகரா இருந்தார். ருக்மணி பள்ளி படிப்பை முடித்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்ந்து BA பட்டம் பெற்றார். டாக்டர் லட்சுமிபதியுடன் இவரது திருமணம் நடைபெற்றது. 1923இல் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்தார். ருக்மணி லட்சுமிபதி 1926ஆம் ஆண்டில் பாரிஸில் நடந்த சர்வதேச பெண்கள் வாக்குரிமை பேரியத்தில் இணைந்து இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டார். 1934ஆம் ஆண்டில் சென்னை மாகாண சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 1937ஆம் ஆண்டில் நடைபெற்ற சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்று சட்டப்பேரவையின் துணை தலைவராக பொறுப்பேற்றார். இவர் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 1951ஆம் ஆண்டு தனது 58வது வயதில் இயற்கை எழுதினார் என்று கூறி சிறப்புமிகு வாய்ப்பினை அளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஹாசினி. ருக்மணி லட்சுமிபதியை பத்தி அருமையா சொன்னீங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, விடுதலை போராட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சிறப்பா சொன்னீங்க. அருமை. இன்று கலந்து கொண்ட சிறார்கள் அனைவருமே பெண் போராளிகள் விடுதலைக்காக தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அர்ப்பணித்தார்கள், எவ்வளவு கஷ்டத்தை வந்து சந்திச்சாங்க, அவங்களும் ஆண்களுக்கு நிகராக விடுதலைக்காக பல துயரங்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மூலம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எப்பவுமே நம்ம விடுதலை நாள் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச தலைவர்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே இருப்போம் திரும்ப திரும்ப. அதற்காக தான் வந்து இன்னைக்கு வந்து பெண் போராளிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல, அப்பயே விடுதலைக்கு முன்னரே சிறப்பாக போராடி இருக்கிறார்கள் அப்படின்றத குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் நம்ம பாக்குறவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு குழந்தைகளை விடுதலைக்காக போராடிய பெண் போராளிகளை பற்றி பேச சொன்னோம். அந்த வகையில கடலூர் அஞ்சலை அம்மாளை பற்றி ஸ்ரீ அகிலேஷும், அமிர்தம்மாளை பற்றி ஸ்ரீ ஆதேஷும்,
ராஜாமணி அம்மாவை பற்றி தங்க ஆராதனாவும், சுந்தராம்மாள் பற்றி தங்க பரத்தும், அம்புஜத்தம்மாள் பற்றி ரியாவும், வேலுநாச்சியார் பற்றி யோகஸ்ரீயும், கவிக்குயில் சரோஜி நாயுடுவை பற்றி ஸ்ரீபரத்தும், கொடுமுடி பாலாம்மாள் பற்றி சுப்பிரமணியும், குயிலியை பற்றி பாவினி ஸ்ரீயும், மணலூர் மணியம்மாள் பற்றி மோனிஷும், ருக்மணி லட்சுமிபதி பற்றி ஹாசினியும் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். இதன் மூலம் நம்மால் இந்த விடுதலைக்காக போராடிய பெண் போராளிகளை பற்றி சிறப்பாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க முடிந்தது. இது சிறப்பாக பேசிய சிறார்கள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை சிறப்பாக தயார் செய்த பெற்றோர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அளவிலே இன்றைய விடுதலை நாள் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அதை நீங்கள் அனைவரும் பார்த்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். இது சிறப்பாக பேசிய சிறார்கள் அனைவருக்கும் மீண்டும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போல நிகழ்வுகள் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலையில் சிறார்களுக்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பங்கு கொண்ட சிறார்களுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்திய பெற்றோர்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.